ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 3. தாசி செல்லம். பெண்களின் மோக வலைதனில் சிக்கினோர் தீங்கில் ஆழ்ந்து திகைத்திடுவார் தாமே. சுந்தரராஜு அவர்கள் காணாமற் போனது முதல் அவருடைய அபிமான பத்தினியாகிய தாசி செல்லம் சில தினங்கள் வரையில் அவர் பிரிவாற்றாமையை சகியாதவள் போல் அபிநயித்து வந்தாள். அப்படி இருக்கும்போது அதுவரையில் பரஸ்திரீகளை தன் தாயாராக பாவித்து வந்தவருமான எல்லோராலும் மதித்து கொண்டாடப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமாட்சிராவ் அடிக்கடி அவ்வீதியின் வழியாய் போவதும் வருவதும், அச்சமயங்களில் வாசலில் இருக்கும் செல்லத்தை கடைக்கண்ணால் பார்ப்பதும் அவள் புன்சிரிப்புடன் அவரை பார்ப்பதுமாயிருந்தார்கள். இவ்வாறு 1 மாதம் வரையும் நடந்தது. கடைசியாக ஓரிரவு காமாட்சிராவ் செல்லத்தின் வீட்டு வாசல் பக்கம் வந்ததும் நேராக போய்விடாமல் சில வினாடிகள் அசையாது நின்றார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த செல்லம், "ஏன் உள்ளே வாருங்களேன், என்னை பார்த்தால் தங்களுக்கு பயங்கரமாகவாயிருக்கிறது. நான் என்ன புலியா கரடியா?" என்றாள். காமாட்சிராவ் உள்ளே சென்றார். செல்லம் அவரை மிகுந்த உபசாரத்துடன் மாடிக்கு அழைத்து சென்றாள். தாய்க்கிழவி தெருக்கதவை தாளிட்டுவிட்டு போய் படுத்துக்கொண்டாள். விஸ்தரிப்பானேன். அது முதல் இருவரும் மதனும் ரதியும் போலிருந்து வந்தார்கள். அப்படி இருந்து வரும் நாட்களில் ஓர் நாள் இரவு இன்ஸ்பெக்டர் காமாட்சிராவ் செல்லத்தை பார்த்து, "எப்படி இருந்தாலும் உனக்கு சுந்தரராஜுவின் பேரில்தான் இன்னமும் அபிமானம் இருக்கிறது போல் தோன்றுகிறது" என்றார். அதற்கு அவள், "தாசிகள் பொதுவாக எல்லோர் பேரிலும் அபிமானம் இருப்பதாக நடித்தாலும் அந்தரங்கத்தில் எவராவது ஒருவர் பேரில்தான் அத்தியந்த பிரியம் இருப்பது வழக்கம் என்றும், அப்பேற்பட்ட பிரியம் காமாட்சிராவின் பேரில்தான் உண்மையில் இருப்பதாகவும் பல சத்தியங்கள் செய்தாள். அவள் சொல்வது உண்மையாகில் தான் சொல்கிறபடி நடக்க பின்வாங்க மாட்டாள் என்றும், அவள் நடந்து கொள்ளும் மாதிரியிலிருந்துதான் அவள் சொன்னது உண்மையா அல்லவா என அறிய வேண்டும் எனவும் சொன்னார். அவர் தன் பிராணனை கேட்டபோதிலும் கொடுக்க தயாராக இருப்பதாக சொன்னாள். ஆனால் எப்படியாவது சுந்தரராஜு இருக்கும் இடம் அறிந்து தெரிவித்தால் அப்போதுதான் தன் பேரில் உண்மை அன்பிருப்பதாக நம்புவதாக சொன்னார். சுந்தரராஜா இருக்கும் இடம் உண்மையில் தெரியாதென்றும், ஆயினும் தன் சாமர்த்தியத்தால் கண்டுபிடித்து சொல்வதாயும் சொன்னாள். மேற் சொன்ன வார்த்தைகள் நடந்து 1 வாரத்துக்கு பின்னால் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பின்வரும் விளம்பரம் வெளிவந்தது. விளம்பரம்: குறுக்கு துறையில் கண்டெடுத்த கிளி கூண்டை விட்டு பறந்துவிட்டது. அக்கிளி திரும்பி வராமையால் கூண்டு சின்னாபின்னமடைந்து வருகிறது. இன்னமும் 1 மாதத்திற்குள் கிளி திரும்பாவிடில் அப்பால் கூண்டை காண முடியாதென்பது சத்தியம் சத்தியம். அருமை செல்ல கிளியை அறிந்து கொள். இவ்விளம்பரத்தை ஸ்ரீனிவாசராஜு பார்த்ததும் தாசி செல்லத்தை ரகசியமாக வரும்படி சொல்லி அனுப்பினார். அவள் 2-3 தினங்களாக வராமல் வீண் சாக்கு போக்குகள் சொல்லி வந்தாள். அப்பால் தனது இளைய குமாரனாகிய சுப்புராஜுவை அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னார். அவர் போனதும் அவருக்கு உபசாரம் செய்து வெகு மரியாதையாய் வரவேற்று, தான் தனித்திருந்து தவிக்கும் விஷயம் தனது கொழுந்தனாருக்கு அப்போதாவது ஞாபகம் வந்ததை பற்றி தனக்கு அதிக சந்தோஷமாயிற்றென்று சொல்லி சரச வார்த்தைகளாட ஆரம்பித்தாள். அதற்கு அவர், தமேனாரின் அபிமான பத்தினி தனது தாயாருக்கு சமானம் என்றும், ஆகையால் தன்னிடம் சரச வார்த்தைகள் ஆடுவது சரியல்லவென்றும் சொன்னார். அதற்கு அவள், தான் தாசி என்றும் விவாகம் செய்த தர்ம பத்தினி அல்லவென்றும், தாசிகள் மாமா, மருமகா, மைத்துனா, என் தம்பி, சீராளா, செல்வ சிறுமகனே என்று சமயத்திற்கேற்றவாறு வைத்து அழைத்தாலும் தங்களிடம் வரும் ஆடவருக்கும் தங்களுக்கும் எவ்வளவு வயது தாராதமியம் இருந்தாலும் எல்லோரையும் சரச கண்ணாளராய் பாவிக்க வேண்டியது தமது குலத்தொழில் என்றும், ஆகையால் அவ்விஷயத்தில் கொஞ்சமாவது சந்தேகம் வைக்காமல் தன்னுடன் சரச சல்லாபமாய் இருக்கும்படியும் சாமர்த்தியமான வார்த்தைகளால் பேசி சாகசம் செய்தாள். அவர் அவளுக்கு கொஞ்சமேனும் இடம் கொடுக்காமல் தான் இணங்க முடியாது என்பதை கண்டிப்பாய் தெரிவித்து விட்டதன் பேரில் இனி அவரிடம் தனது ஜெயம் பலிக்காதென அறிந்ததும் உண்மையான அவதி அடைந்தாள். ஏனென்றால் அதுவரையில் தான் மிகுந்த அழகு உள்ளவள் என்றும், தன்னை கண்ட புருஷரெல்லாம் திரும்பி பாராமல் போவதில்லை என்றும், தனது வார்த்தைக்கு குறுக்காக பேசப்பட்ட புருஷர் இப்பூலோகத்திலேயே இருக்க மாட்டார்கள் என்றும், அப்பேற்பட்ட இன்ஸ்பெக்டர் காமாட்சிராவையே தான் வசப்படுத்தி விட்டபோது மற்றவர்கள் எம்மாத்திரம் என்றும் ஒருவித அகந்தை கொண்டிருந்தவளாதலால்
தான் சுப்புராஜுவை அவ்வளவு தூரம் விரும்பியும் அவர் மறுத்தளித்து விட்டது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. ஆயினும் நாளடைவில் அவரை எவ்விதமாவது சரி செய்து ஒருவேளையாவது அவரை ரமிக்காமல் விடுவதில்லை என்றும், அவரை கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் சரி செய்ய வேண்டுமென்றும் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டுமென்றும் தீர்மானித்துக் கொண்டு தன்னிடம் வந்த காரியம் என்னவென்று கேட்டாள். தனது தகப்பனார் அவளை தாமதமில்லாமல் வர சொன்னதாக சொன்னார். மாமா அவர்கள் வார்த்தையை சிரமேற்கொண்டு உடனே வருவதாகவும் தன்னை அவர் வண்டியிலேயே அழைத்து போகும்படியும் சொன்னாள். சுப்புராஜாவுக்கு அவளை தன்னுடன் தனது வண்டியில் அழைத்து போக விருப்பமில்லை. தனது தகப்பனாரோ கையுடன் அழைத்து வர சொன்னார். தான் அவளை விட்டுவிட்டு போய்விட்டால் அப்பால் வருவாளோ வரமாட்டாளோ தெரியவில்லையே என திகைத்து தனது வண்டியிலேயே அவளை போகும்படியும், தனக்கு பக்கத்து தெருவில் கொஞ்சம் வேலை இருப்பதால் அதை பார்த்து கொண்டு வேறு வண்டியில் வருவதாகவும் சொன்னார். அதற்கு அவள் இணங்காமல் அவருடைய பக்கத்து தெரு ஜோலியை முடித்து கொண்டு வந்து அழைத்து போகும்படி சொன்னாள். இனி உபகாரம் இல்லை என எண்ணி உடனே அவளை தன்னுடன் அழைத்து சென்றார். வண்டியில் அவள் ஏறியதும் முன்பக்கம் ஓரமாய் உட்காராமல் பின்பக்கமாகவே உட்கார்ந்தாள். முன் பளு இல்லாததால் வண்டி அதிகமாய் தூக்கிற்று. அவள் அவரை உள்ளே தள்ளி வந்து உட்கார சொன்னாள். அவர் அவளை முன்பக்கம் தள்ளி உட்கார சொன்னார். அவர் சொல்வதற்காக அசைவதைப் போல் பாவித்தாலும் உண்மையில் ஓர் அங்குலம் கூட உட்போகாமற் போகவே அவரே உள்ளே போகும்படி நேரிட்டது. வண்டி பாரம் சரிவதற்கு ஒருவரை ஒருவர் ஒட்டி கொண்டு உட்காரும்படி செய்து கொண்டதோடு அவர் தொடையின் பேரிலும் தன் கையை வைத்து கொண்டாள். பாவம், சுப்புராஜுவால் என்ன செய்யக்கூடும்? ஜல்தியாய் வண்டியை ஓட்ட சொன்னார். வண்டி வேகமாய் போனால் தனக்கு வாந்தி வந்துவிடும் என்றும் மெதுவாக ஓட்டும்படி அவளே வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டாள். சுப்புராஜு மனம் பொறுத்து கொண்டு மௌனமாயிருந்தார். ஓர் பெண், அதிலும் தாசி, அவரிடம் ஓயாமல் பேசுவதென்று தீர்மானித்த பின் அவரால் பேசாமல் இருக்க முடியுமோ? கேட்ட வார்த்தைகளுக்காக பதில் சொல்லித்தானே தீர வேண்டும். ஏக வசனங்களிலாவது ஒவ்வொரு வார்த்தை பதில் சொல்லி வந்தார். கடைசியாக வீடும் வந்தது. இருவருமாக இறங்கி ஸ்ரீனிவாசராஜு இருக்கும் அறைக்கு சென்றதும் செல்லம் நமஸ்கரித்து நின்றாள். அவளை ஒரு நாற்காலியில் அமரும்படி சொன்னார். தான் மாமனார் முன்பு உட்காருவது மரியாதை குறைவென சொல்லி மறுத்துவிட்டு நின்றாள். ஸ்ரீனிவாசராஜு செல்லத்தை பார்த்து, செல்லம், சுந்தரம் உன் பேரில் வைத்திருந்த அபிமானத்தையும் பிரியத்தையும் இவ்வளவு ஜல்தியில் மறந்து நீ அவனை காட்டிக் கொடுப்பதற்கான வழிகளை செய்து வருவதாக தெரிகிறது என்றார். அதற்கு செல்லம், மாமா சற்று பொறுங்கள். என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நானா? இந்த செல்லமா தங்கள் குமாரரை காட்டிக் கொடுப்பது? எந்த நிமிஷம் கூட அவர் நிமித்தம் தேவையானால் நான் பிராண தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். தங்களிடம் யாரோ வந்து ஏதோ என்னை பற்றி விபரீதமாய் தெரிவித்திருக்கிறார்கள். தயவு செய்து ஒன்றையும் ஒழியாமல் சொல்லுங்கள். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், என்னை ஏமாற்ற முடியாது. 20 வயதுள்ள உனக்கு தெரிந்ததை பார்க்கிலும் உன்னை போல் 4 பங்கு வயதுடைய எனக்கு எவ்வளவு அனுபவமும் உலக ஞானமும் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். சுதேசமித்திரன் பத்திரிகையில் ஏன் இந்த விளம்பரம் போடும்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு செல்லம், அட பாவமே, என்ன விளம்பரம் அது? யார் போட்டார்கள்? சத்தியமாய் எனக்கு ஒன்றும் தெரியாதே. அதை இப்படி கொடுங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம் என்றாள். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, அவ்விளம்பரத்தை போடும்படி நீ செய்தாய் என்றும், நீ நித்தம் ஒரு முறை அவ்விளம்பரத்தை அப்பேதை காமாட்சியிடம் காட்டி நீ ஏகாந்தமாயிருப்பதாக நினைத்திருந்த போது பேசிக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியும் என்றும், நீயும் அவனும் சேர்ந்து செய்திருக்கும் சதி ஆலோசனைகளும் எனக்கு நன்றாய் தெரியும் என்றும் உனக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார். அதை கேட்ட செல்லம், மாமா, நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என்ன அபாண்டமடியம்மா இது? யாரோ தங்களிடம் என் பேரில் அநியாயமாய் ஏதேதோ சொல்லியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. தாங்கள் அந்த கபட வார்த்தைகளை உண்மை என நம்பி அனாதையாகிய என் பேரில் பழி சுமத்துகிறீர்கள். உண்மையை நிரூபித்துவிட்டு என்னை தங்கள் இஷ்டம் போல் தண்டியுங்கள். அட அநியாயமே என்றதும் விம்மி விம்மி அழுதாள். சுப்புராஜு அவளை அழவேண்டாம் என்று சமாதானப்படுத்தி தன் தகப்பனாரை பார்த்து, அவள்தான் விளம்பரம் பிரசூரித்தாள் என்றும் அண்ணாவுக்கு விரோதமான காரியாதிகள் அவள் செய்தாள் என்றும் தங்களுக்கு எப்படி தெரியும்?
தீர விசாரித்து கேட்பதே நலமென நினைக்கிறேன் என்றான். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, சுப்பு, நான் தீர விசாரித்தறியாமல் எப்போதும் எவ்வித முடிவுக்கும் வருவதில்லை. இப்போது உனக்கு உண்மைதான் என்று ருஜுப்படுத்துகிறேன். செல்லம், உன் வீட்டிற்கு இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் வரத்து போக்கு உண்டா இல்லையா என்று கேட்டார். அதற்கு செல்லம், போலீஸ்காரரும் வைத்தியரும் யார் வீட்டிற்கும் தாராளமாய் போகலாம். அவர்கள் வேலையின் பேரில் போவதை வித்தியாசமாய் தாங்கள் நினைக்கலாமா? சுந்தரராஜு ஐயாவிடமிருந்து எனக்கு ஏதாவது கடித போக்குவரத்து உண்டா என்றும் அவர்கள் இருப்பிடம் எனக்கு தெரியுமாவென்றும் அந்த இன்ஸ்பெக்டர் 2 முறை வந்து கேட்டு போனார். அப்படி அவர் சர்க்கார் ஜோலியால் வந்திருந்தது அவர் என் வீட்டிற்கு வரத்து போக்காய் இருக்கிறார் என தாங்கள் தீர்மானித்து அதன் மூலமாய் ஆகாச மாளிகைகள் கட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என்றாள். அதை கேட்ட ஸ்ரீனிவாசராஜு, ஜூன் 3ஆம் தேதி முதல் இன்று 27ஆம் தேதி வரை 23 நாட்களில் அந்த காமாட்சிக்கு படுக்கை எங்கே? ஒரு நாள் தவறாமல் உன் வீட்டில் அல்லவா? இந்த 24 நாட்களாய் அவனும் நீயும் பேசிக்கொண்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட விடாமல் எனக்கு தெரியும். வெளிக்கு நீ எவ்வளவு தூரம் மறுதளித்தாலும் உன் மனசாட்சிக்கு நான் சொல்வது உண்மை என ருஜுப்படுத்துவதற்காக சில விஷயங்களை சொல்கிறேன். ஜூன் 10ஆம் தேதி இரவு 12:35க்கு காமாட்சி ராவ், நீ சொல்கிறபடி என் பேரில் உண்மையான பிரியம் இருக்கும் பட்சத்தில் நீ நான் சொல்கிறபடி நடக்க பின்வாங்க மாட்டாய். நீ நடந்து கொள்ளும் மாதிரியிலிருந்துதான் நீ சொன்னது உண்மை என்றும் அல்லவென்றும் ருஜுவாகும் என்று சொல்லவில்லையா? மறுநாள் இரவு நீ அந்த விளம்பரத்தை அவன் கையில் கொடுத்து சுதேசமித்திரன் பத்திரிகையில் பிரசுரிக்கும்படி சொல்லவில்லையா? அவ்விளம்பரத்தை பார்த்ததும் சுந்தரம் எங்கிருந்தாலும் கட்டாயமாய் உன் வீடு வந்து சேருவான் என்று நீ திட்டமாய் நேற்றிரவு கூட சொல்லவில்லையா? அதன் பேரில் காமாட்சி ராவ் அவனுக்கு போடுவதற்கு விலங்குகள் கூட உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து வைத்திருக்கவில்லையா? நான் கூப்பிட்டு விட்டால் போகவே போகாதே என்று ராத்திரி கூட அவன் சொல்லவில்லையா? உன் முகம் ஏன் அப்படி போகிறது? உன் முகத்தில் தேள் கொட்டிவிட்டதா என்ன என்றார். அதற்கு அவள், மாமா, தாங்கள் சொல்வது உண்மை அல்லவென்று ஒரே வார்த்தையால் நிரூபித்து விடுகிறேன். தாங்கள் நினைப்பது உண்மையாயிருந்து காமாட்சி ராவ் இரவு கூட என்னை இங்கு போகக்கூடாதென்று வற்புறுத்தியிருந்தால் நான் இன்று இங்கு வந்திருப்பேனா என்று சற்று யோசித்து பாருங்கள். கொழுந்தனாரே, தாங்களாவது இதற்கு நியாயம் சொல்லுங்கள் என்றாள். அதற்கு ஸ்ரீனிவாசராஜு, அதற்கு காரணம் சொல்கிறேன் கேள். நான் சத்தியம் தவறாதவன் என்றும் மனதில் நினைத்ததே எவ்விதமாவது நடத்தி தீர்ப்பேன் என்றும் இந்த இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் அல்ல, இந்த பிரிட்டிஷ் ராஜாங்கத்திலேயே என்னால் விதிக்கப்படும் தண்டனையை மாற்ற இயலாதென்றும் இன்றும் எனக்கு அவ்வளவு சக்தி உண்டென்றும் உனக்கு தெரியும். ஆகையால் நீயாக வராவிட்டால் எவ்விதமாவது உன்னை கொண்டு வந்து விடுவேன் என்றும் நீ அறிவாய். அத்துடன் சுப்புவின் பேரில் உனக்கு இருக்கும் அந்தரங்க பிரியமும் எனக்கு தெரியும். அவனை எவ்விதமாவது வசப்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக வண்டியில் போகும்போது உன்னால் கூடியவரை வலை வீசலாம் என நினைத்து வந்தாய். சுந்தரத்தை போல் சுப்பு இள நெஞ்சன் அல்ல என்பதையும் உன் ஆயுட்காலம் வரை நீ அவனை மயக்க முயன்றாலும் உன்னால் முடியாதென்பதை நான் திட்டமாய் அறிவேன். உன்னிடம் வீண் வார்த்தைகள் பேச எனக்கு இஷ்டமில்லை. இப்போது உன்னை எதற்காக வரவழைத்தேன் என்பதை சொல்லிவிடுகிறேன். கவனமாய் கேட்டு அப்பால் உன் இஷ்ட பிரகாரம் நட. உன் மூலமாய் சுந்தரராஜு பிடிக்கப்பட்டால் இதுவரையில் கேட்டும் வாசித்தும் யூகித்தும் அறியாத அவ்வளவு கஷ்டமான மரணத்துக்கு உட்படுத்தப்படுவாய். தெரியாத பேதைகள்தான் நினைத்த மாத்திரத்தில் கொலை செய்வார்கள். தன் விரோதியை கொன்று விடுவதால் பிரயோஜனமில்லை. ஏனென்றால் இறந்த பின் எதுவும் தெரிய போகிறதில்லை. நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். உன்னை உயிருடன் வைத்துக்கொண்டு விதவிதமான சித்திரவதை செய்து ஒவ்வொரு நிமிஷ கஷ்டத்தையும் ஒரு யுக கஷ்டமாக தோன்றும்படி செய்வேன். இப்போது நீ மனதில் நினைப்பதை நான் சொல்லட்டுமா? நமக்கு காமாட்சி ராவ் இருக்கிறான். நாம் காணாமற் போனதும் கண்டுபிடித்து தப்ப வைத்து விடுவான் என்று நினைக்கிறாய். காமாட்சி ராவ் பல கான்ஸ்டபிள்களுடன் வீட்டை சுற்றி கடுங்காவல் இருந்தபோதுதான் சுந்தரம் காணாமற் போனான். இன்றைய வரையில் அவனாலாவது இந்த சமுத்திரங்களுக்கே அரசி என கௌரவ பட்டம் வகித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தாராலாவது கண்டுபிடிக்க முடிந்ததா என்பதை சிந்திப்பாயாகில் அப்போது உனது அபாயகரமான நிலைமை உனக்கு தெரியும்.
நீ காமாட்சி ராவையாவது அவனுடன் இன்னும் எத்தனை ஆயிரம் பேர்களையாவது வைத்துக் கொள்வதில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அது உனது குலத்தொழில். அதனால் எனது குமாரனுக்கு நான் கொடுத்த வாக்கை தவறி உனது வீட்டுக்கு இப்போது அனுப்பும் சாமான்களையாவது மாதா மாதம் கொடுக்கும் 400 ரூபாய்களையாவது நிறுத்த மாட்டேன். ஆனால் சுந்தரத்திற்கு விரோதமான காரியாதிகள் செய்து அவனை பிடித்து கொடுப்பாயாகில் உன் தலை விதிப்படி நடக்கும். என்னால் கூடுமானவரை எச்சரித்தாயிற்று. பின்னால் தெரியாதென்று சொல்லாதே. ஜாக்கிரதை. இனி நீ போகலாம் என்றார். உங்கள் வீட்டு உப்பை தின்றுவிட்டு உங்களுக்கு துரோகம் செய்வேனா என்றாள். அது உங்கள் குலத்தொழில். இன்னும் ஒரு முறை எச்சரிக்கிறேன். உன் மூலமாய் என் சுந்தரத்திற்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததோ ஸ்ரீமன் நாராயணன் சாட்சியாய் சொல்கிறேன். நீ படும் சித்திரவதை பூமியில் இதுவரையில் பிறந்தவர்களாவது இனி பிறக்கப் போகிறவர்களாவது அனுபவித்தறியாத விதமாய் இம்சிப்பேன் என்பதை உன் மனதில் வைத்துக் கொண்டு போ என்றார். அதற்குள் அவள் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். உடனே அவள் கழுத்தை பிடித்து தள்ளி கதவை அடைத்து விட்டார். 80 வயது கிழவனாயிருந்தும் அவர் கழுத்தை பிடித்த வலி அநேக நாட்கள் அவளுக்கு ஞாபகம் ஊட்டுவதைப் போல் இருந்து கொண்டிருந்தது. நிற்க காமாட்சி ராவ் வந்ததும் அவர் செவிக்கு மட்டும் கேட்கும்படியாய் கிசு கிசுவென்று ஸ்ரீனிவாசராஜுக்கும் தமக்கும் நடந்த சம்பவங்கள் முழுமையும் தெரிவித்தாள். ஆனால் சுப்புராஜு பேரில் தனக்கு அபிமானம் இருக்கும் விஷய சம்பந்தமான வார்த்தைகள் ஒன்றை பற்றியும் பிரஸ்தாபிக்கவில்லை. தங்கள் இருவருக்கும் அந்தரங்கத்தில் நடந்தேறிய சம்பாஷணைகள் எவ்வாறு வெளிக்கு வந்தனவென்று இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பெரியவரிடம் போய் வந்தது முதல் எனக்கென்னமோ பயமாயிருந்து வருகிறது. எந்த வேளையில் என்ன செய்து விடுவாரோ தெரியவில்லை. எப்படியாவது தப்பி ஓடிப்போய் விடுவது நலமென நினைக்கிறேன் என்றாள் செல்லம். அதற்கு காமாட்சி ராவ், செல்லம், இது என்ன பிரிட்டிஷ் ஆளுகையா அல்லது மஹ்மத் துக்ளக் காலமா என்பதை சற்றும் கவனியாமல் ஏன் அனாவசியமாய் பீதியடைகிறாய்? மேலும் அப்படி ஏதாவது ஏற்படுமாயின் அவர்களை சும்மா விட்டு விடுவேனா? அதனால் என் பிராணன் போனாலும் சரிதான். ஓர் கை பார்த்தே தீர்வேன். நீ பயத்தை விடு என்றார். அதற்கு செல்லம், தாங்கள் எவ்வளவு தைரியம் சொன்ன போதிலும் சரிதான். எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது. தாங்களும் அநேக கான்ஸ்டபிள்களும் வீட்டை சுற்றி காவல் இருக்கும்போது சுந்தரராஜு எப்படி மாயமானார்? அதை சொல்லுங்களேன், பார்ப்போம் என்றாள். அதை கேட்ட காமாட்சி ராவ், எனது ஆயுள் காலத்தில் நான் அடைந்த அவமானம் அது ஒன்றுதான். அச்சம்பவம் நடந்தேறியது முதல் அதிகாரிகள் கூட முன்போல் என்னிடம் அன்பாயில்லை. என்னை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷமாய் பேசும் ஜில்லா சூப்பரிண்டென்ட்டும் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட்டும் எல்லோருக்கும் மேல் நான் சர்க்காருக்கு அதிக நம்பிக்கை உள்ளவனாதலால் என்னை அனுப்பியதாயும் சுந்தரராஜுவை அதிக ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளும்படியாயும் எச்சரித்து அனுப்பிய டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் என் மேல் சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் நான் பெருந்தொகையாகிய லட்சம் ரூபாய்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு சுந்தரராஜுவை தப்ப விட்டுவிட்டேன் என்றும் பேர் போடாத பல கடிதங்கள் அடிக்கடி அனுப்பப்படுகின்றன. நான் அந்த ரூபாய்களை இவ்வூர் சுடலை கோயில் விக்கிரகத்தின் கீழ் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று ஒரு பேர் போடாத கடிதம் போலீஸ் சூப்பரிண்டென்ட் துரைக்கு வர, அதன் உண்மையை ஆராய்வதற்காக மோட்டார் பஸ்ஸில் அங்கிருந்தே ஆட்களையும் ஜவான்களையும் அழைத்து கொண்டு இன்று காலையில் என்னிடம் வந்து என்னையும் அழைத்து கொண்டு சுடலை கோவில் அண்டை வந்ததும் சூப்பரிண்டென்ட் துரை அவர்கள் அந்த அனாமதேய கடிதத்தை என் கையில் கொடுத்துவிட்டு தன்னுடன் அழைத்து வந்த ஆட்களை என்னை கொண்டு சாட்சிகள் முன்னிலையில் சோதனை செய்ய சொல்லி அப்பால் அவர்களை தோண்ட சொன்னார். அதை என்னவென்று சொல்வேன்? சுற்றிலும் உள்ள இடத்தை போல் சுடலையின் அடிமண்ணும் சாணி போட்டு மெழுகப்பட்டிருந்தாலும் அவ்விடத்தில் கெடப்பாறை போட்டதும் உதிர்ந்த மண்ணில் இறங்குவதைப் போல் இறங்கிற்று. சரசரவென்று உதிர்ந்த மண்ணை எடுத்து போடும்போதும் அதிலிருந்து ஒரு சவரன் வெளியே விழுந்தது. அந்த சவரனை எடுத்துக்கொண்டு தோண்டவும் பல பாகங்களில் பல சவரன்கள் அகப்பட்டன. அப்படி அகப்பட்ட சவரன்கள் மொத்தத்தையும் கணக்கு பார்க்கும்போது 137 சவரன்கள் அகப்பட்டன. யாராவது விரோதத்தின் பேரில் அனாமதேய கடிதங்கள் எழுதுவது சகஜமே ஒழிய 137 சவரன்களை இழக்க யார் விரும்புவார்கள்? ஆகையால் ஒரு கால் அக்காகிதத்தில் கண்டபடி லஞ்சம் வாங்கிய லட்ச ரூபாய் சவரன்கள் அவ்விடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சூப்பரிண்டென்ட் புறப்பட்ட செய்தியை எப்படியோ நான் அறிந்து
அவசரமாய் இரவில் அந்த சவரன்களை அப்புறப்படுத்தியதில் தவறி இந்த 137 சவரன்களும் ஆங்காங்கு விழுந்திருக்கலாம் என்றும் கூட சந்தேகித்து போலீஸ் சூப்பரிண்டன் தோண்டி பார்த்ததில் 137 சவரன்கள் அகப்பட்டன என்று மட்டும் எழுதி அங்கிருந்த எல்லோரிடமும் என்னிடமும் கையெழுத்துக்கள் வாங்கி கொண்டு நான் பஸ் வரை போய் நின்றபோது கூட என்னிடம் சொல்லாமலே போய்விட்டார். அந்த அவமானத்தை சகித்துக்கொண்டு உயிர் வாழ்வதை விட அந்த இடத்திலேயே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு மாண்டு போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் உன் நினைவும் அன்பும் குறுக்கிட்டு அம்மாதிரி செய்யாதபடி தடுத்தது. இப்போது கூட உன் உதவியால் அந்த சுந்தரராஜுவை பிடித்து கைதியாக்கி சேர்த்து விட்டேனாகில் மறுபடியும் பழைய கௌரவம் பெற்றுவிடுவேன். அப்பால் இப்பாழும் ஊரை விட்டு நாம் வேறு ஊருக்கு சென்று சௌக்கியமாயிருக்கலாம். அதுவரையில் எனக்காக நீ மனம் பொறுத்து கொண்டு இருப்பதாக வாக்களித்தால் மட்டும் நான் ஜீவிப்பதில் உபகாரம் உண்டு. இல்லையானால் இப்போதே இங்கேயே உன் கண் முன்பாகவே இந்த உடலை மாய்த்து விடுவது நிச்சயம். சத்தியம். என்ன சொல்கிறாய் என்றார். இப்படி பார்த்தால் தனக்கு நேரக்கூடிய சித்திரவதையின் பயன், அப்படி பார்த்தால் காமாட்சி ராவ் தன் கண் முன்பாக பிராண தியாகம் அப்போதே செய்வேன் என்கிறார். இதில் இன்னதுதான் செய்வதென தெரியாமல் தயங்கினாள். காமாட்சி ராவ் துப்பாக்கியில் தோட்டா போட்டு எடுத்து வந்து தனது நெற்றிக்கு நேராக வைத்துக்கொண்டு சுடுவதற்கு ஆயத்தமானார். செல்லம் அவர் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, சுந்தரராஜுவை பிடித்து கொடுக்கும் வரை அவருக்கு உதவியாயிருப்பதாக சத்தியம் செய்தாள். அப்போது திடீர் என்று ஒரு கோப சிரிப்பு சிரித்த சத்தம் கேட்டது. அப்படி சிரித்தவர்கள் யார் என்று அவர்கள் இருவரும் உற்று கேட்க, செல்லம் ஜாக்கிரதை, சுந்தரராஜுவை உயிருடன் பிடித்து சிறையிடக்கூடிய வல்லவனும் இவ்வுலகின் கண் இருக்கின்றானா என்று சுந்தரராஜு பேசியதைப் போல் பக்கத்து அறையில் சத்தம் கேட்டது. உடனே கைத்துப்பாக்கி சகிதம் பக்கத்து வீட்டு தெருவில் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவ் போய் நின்று கொண்டு போலீஸ் ஊதுகுழலால் ஊதி அபாயம் என அறிவித்தார். 5 நிமிஷங்களுக்குள் பல போலீசார் நாலா பக்கங்களிலிருந்தும் ஓடி வந்தனர். இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் சுந்தரராஜு அவ்வீட்டில் இருப்பதாக தெரிவித்து வீட்டை சுற்றி காவல் இருக்கும்படி திட்டப்படுத்திவிட்டு வீட்டுக் கதவை உடைத்து கொண்டு 4 போலீசாருடன் உட்சென்று வீடு முழுவதும் தேடினார்கள். எவரையும் காணவில்லை. வெறுத்த முகத்துடன் செல்லம் இருந்த அறைக்குள் நுழைந்தார். செல்லத்தை காணோம். வீட்டுக்குள் இருக்கும் கக்கூசுக்கு போயிருப்பாள், அங்கிருப்பாள், இங்கிருப்பாள் என்று எங்கும் தேடியும் செல்லத்தை காணோம். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.